நான் பின்னாடி வாடா சொன்னா நான் பின்னாடி வரும்டா. யாருடா? ஏய் நான் பின்னாடி போண்டா. வரேன். அங்க சொல்லிங்க ஆனாடா. பாடுவாய் பார்த்தாயா அண்ணா காந்தார மேல வந்து விட்டோம். உம்மோடன் வந்துட்டோம். என்ன உன் மகாலுக்கு போறியா? யார் பங்காளியா? உன் மகாலி உன் அண்ணன் வந்து போறாரு. வந்து பாருங்களா அரண்மனையில சனி. ஏண்டா அப்ப நான் என்ன சொன்னேன்? நானா சொன்னேன். நான் காந்தார வந்துட்டு சொன்னேன். நான் உம்மோடன் வந்தான்னு சொன்னேன். நான் உங்க அம்மா ஒண்ணு ஒண்ணு தானே. டேய் ராஜா போய் உங்க அம்மா கேட்கலாமா? சரி ஆயாவுடன் வந்துட்டோம். டேய் பேரரசியில வந்துட்டு நீ சொல்லணும். சரி புரியுதா? பேர் அரிசி விட்டான்னு வந்துட்டோம். ஏண்டா நான் கொடுக்கறதுல எங்க போட்டு வர நீ? ஓட்டனே போட்டு மோட்ட முடியா? இதை கூட வாரி வாரி சம்பளத்தை அதை கொடுத்து அங்கே சரி வந்துட்டோம். உள்ள போகலாமா? போலாமே. போலாம். சாப்பாடு போட்டுக்குது. இப்ப நான் என்ன சொன்னேன்? இப்ப நானா சொன்னேன். இரண்டு ஒன்றுதான். ரெண்டு ஒண்ணுதான். ஆனா சொல்லுகின்ற விதம் வேறு. ஆமா நானா பண்றது. வந்து விட்டோம். வந்துட்டோம். நாளைக்கு நீயே சொல்லிட்டேல்ல, அழைத்து பார். கூப்பிடுறேன். போலாம் தண்ணி ஊத்திட்டாங்களா இங்க? நான் என்ன சொன்னேன்? நீ என்ன போய் கூப்பிட்டா அடுத்து பா சொல்றாங்க. நம்ம கூப்பிட்டேன் அடுத்து பாருங்க பாப்பிட்டாங்க. ஏண்டா நம்ம என்ன பிக்சர்ல வந்துக்கிறோம். அவங்க அப்படி நினைச்சாங்க பழுகுது. சரி அது விடு. நீ போய் என்ன கூப்பிட்ட? மானு கூப்பிட்டேன். ஏண்டா பாவி ஏன் அப்படி கூப்பிட்ட? ஏங்க அம்மா எத்தனை எழுத்தியா? 3 எழுத்து. 3 எழுத்து. மானா ஒரு எழுத்து. ஒரு எழுத்து. டைம் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறேன். அந்த 2 எழுத்து மிச்சம் பண்ணி வாயடக்கம். சரி நானே அழைக்கிறேன். மதனி மதனி நமக்கு எதுனா எழுந்திருக்குண்ணா. யாரு எதுனா எழுந்துக்குண்ணா? நம்ம தூரத்துக்கு எதுனா இருந்தா துணி வந்துருக்குதுண்ணா. ஏண்டா பார்த்தாயா? 3 முறை ஆயிடுச்சு. ஆமா என்ன வேணும் ஆயிடுச்சு? மதனி நீங்க மதன் என்ன? அண்ணி அர்த்தம். ஆமா மதன் அழைத்திருக்கிறே. பதில் வார்த்தை காணுமே. ஏங்க முட்டாளா நீங்க எத்தனை நீ உங்களுக்கு மொத்தம்? உள்ளே இருப்பது கண்ணன் மகாராஜ மனைவி 1, துரியோதன மகாராஜன் 2, பாண்டவர் மனைவி. ஆமா 3 அண்ணி. ஆமா நீங்க அண்ணி கூப்பிட்டனால 3 அண்ணி இப்ப குழம்பிக்கிறாங்க. எந்த அண்ணி வாய் திறப்பது? ஆமா நான் என்ன கூப்பிடுறா உன்ன கூப்பிடுறா அப்படின்ட்டு. ஓஹோ அதனால பேர் விட்டு கூப்பிடுங்க. ஏண்டா கைரட்டாயத்துல ஒன்றும் தவறு இல்லையே. மனசுல ஒண்ணு இல்லைன்னா தப்பு இல்லை. என் மனதில் எடா இருக்க போது. உன் மனசு தானே கள்ளம் கபட சூ தெரியாத உள்ள மடை. கள்ளம் கபட சூத்து தெரியாத பொருள் நீ கையில அப்படி அடையாளம் எடுத்துன்னு வராது. நகையா போட்டு போ. சரி அழைக்கலாமா? அழைக்கலாமே. என்னடாச்சியா? அழைக்கலாமே. சூடு கொடுக்குறேன். வருக வரவா எப்படி மாறுன ஒய்யாரி மேல பிடிப்படி ஆச்சு. எப்படி மாத்த அப்படின்றாரு. அவள் சொல்லக்கூடிய அவ குரல் கவனிச்சியா? ஆமா ஏ மைத்துனரே. ஆமா தொண்டையில ஒரு துளிர் வருது பார். ஓ உன் தொண்டையில ஒரு துளிர் வருது. அப்படியே நல்லின என்ன கை தடிக்க முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணல. நீ அதான் நான் நினைச்சுக்கிறேன். சரி பேரு அந்த கூட்டா வந்து சேர்த்து சொல்லுங்க.
நீ நல்ல மானமுள்ளவளானால் எங்கள் 100 பேருடைய தயவுனக்கு வேண்டும் என்றவளானா மறுவார்த்தை சொல்லாமல் என் அண்ணன் குலக்கு எழுந்து வர வேண்டும். வா. சொல்ல வேண்டியதான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். ஆமா சொல்லலாமா? சொல்லுங்க. சொல்லலாம். அவ்வளவு பரிதாபத்துக்குரிய விஷயம்டா அது. என்னன்னா விஷயம். சரி தெரிவித்து விடலாம். சொல்லுங்க. சொல்லுங்க. ரமணா சரி மதியா தரிமா புத்ரே நகரம் நாடு முழுதுமே தோற்றனப்பா. அவன் தந்தையு தோற்றா தம்பியே உண்டாயோ சொல்றேன். சொல்லாம போடா. சொல்லாம போறது வந்து நாங்க அப்பயும் சொல்றா. சரி சரி வைக்கிறேன். சொல் சொல். தர்மராஜா ஓர் ஆண்டு சொக்கநாடு என்று தெரிவித்தார். யாரியா? தர்மராஜாடா. தர்மராஜா. முன்னாண்ட. ஆமாண்டா. சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. ஏண்டா சொல்லிப்பா சொல்லிட்டு பார்த்தா நான் என்ன போய் சொல்ல மாதிரியே சொல்றேன். உன் வாங்கி தருமா பிய பொய் பேச தெரியாதா? பொய் பேசுறது பொய்ன்றதே வராது வாயில. ஆமாண்டா சரித்திரமே கிடையாது. உண்மைதான். ஆனால் அப்படியால என்று தருமர் முதல் ஆட்டம் ஆடினார். ஆடி முத்தாரை தோற்றார். நான் தெரிவித்தோம் அண்ணா முதல் தோற்று விட்டீர்கள். தோத்துட்டீங்க எடுத்தீங்களா நீங்க அப்படின்னு சொல்றேன். நானே அண்ணன் சொல்றோம். எத்தனை சொல்றீங்களா? ஆமா பாத்துக்கிறேன். நானும் அது சொல்றாரு. முதலில் தொற்றவர் முற்றிலும் கழிப்பார். அடுத்த நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஆடுறாரா பாய் வந்தால் தர்ம இந்த வார்த்தை சொன்னாரா? கேட்டுங்க. தர்ம இந்த வார்த்தை சொன்னாரா?
முதலாற்றில் தோற்றவர் முற்றில் கழிப்பார் சொன்னார். நான் என்ன ரெக்கார்டுக்கு இது எழுதி வச்சுக்கிறேன். அப்படி தெரிவித்தார். ஆடி ஆடி நாளை தோற்றார், தன்னை தோற்றார், தன்னை தோற்றார், மாலை தோற்றார், மாலை தோற்றார். ஏழாம் ஆட்சியர் என்னவளை தோற்று ஓடி பாடி ஒடுக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளை வந்து பார்த்து வருவாய் வா. எங்க அண்ணன் கொண்டு போய் விடுக்கவா அந்த சபையில் உன் வெட்கத்துக்கு வந்து பாராட் என்ன கேள்வி கேட்கறான்? ஆமா ஏண்டா இதற்கு முன் இவள்
இதற்கு வந்து கிடையாதாவோ வந்துடல இல்லையா அவர் வந்துருக்காரு ஆனா இந்த வரவழைத்து ஏன் கோபுரம் கேட்கறாங்க கேள்வி நியாயமா இருக்கு ஆமா நியாயமான கேள்விதான் இருந்தா அது பதில் நான் சொல்ற பாரு சொல்லுங்க அந்த பாண்டவர் உங்களை தீட்டுவாங்க நாங்க என்னையா ஆமாங்க பேச வேண்டாம் பழிப்பில்லை எங்கள் அண்ணன் அருள் உண்டு நீயும் போடா யாருக்கு அருள் உண்டு யாருடைய அருள் கண்ணபுரான் அருள் அவங்களுக்கு இருக்கான் அதனால வந்த வழி பாத்துட்டு போடான்னு சொல்றாங்க என்ன போ சொல்றாங்க ஆமாங்க யாருடைய அருள் கண்ணபுரான் அருள் அது அருள்
மரியாதை கொஞ்சம் என்று யோசிச்சை பேச வேண்டும். இடையா எல்லாருக்கும் பிழை புண்டு நீயும் போடா. டே போடா, டே போடா, என்னடா பண்ற? போடா டே போடா, டே போடா, ஏன்னா நிக்கிற போடா, நீ பார்த்து ஒன்னும் ஆகுதுடா போடா. போடா நான் கேமரா பார்க்கணுமா? என்னன்னு சொன்னாதானு கேட்டேன். அவ போடான்னு எத்தனை முறை சொன்னான்? நீ எத்தனை முறை சொன்ன? சொன்னா ஏண்டா உனக்கு எத்தனை நாளா என்ன போடான்னு பேச ஒரு ஆசை? உன்னை போடா அப்படின்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லைங்க. உன்னை போடா அப்படின்னு அவங்க சொல்ல வச்சிட்டாங்க. உன்னை போடா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. என்னடாங்க அப்படி இல்லைங்க, சொல்ல வச்சாங்களே. ஏண்டா அவ போடான்னு சொல்லிட்டாலே நான் போடின்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப சொன்ன எவ்வளவு நேரம் ஆகும்? சரி நான் பார்க்க நீ போடா. சரி நான் போறேன்டா. போயிருங்க. உனக்கு கொடுத்து அனுப்பு மகாராஜா. நீ ஆசைப்படும் போது போக முடியுமா? Hey!